ராதாரவினாலே சர்ச்சைங்கிற மாதிரி ஏன்னு கொண்டு போனாங்க. எதிர்ப்பு இல்லைன்னா ராதாரவியே இல்லையா? எதிர்ப்பு இருக்கணும், தப்பே கிடையாது. பத்மஸ்ரீக்கு கேட்டாங்க, அது ஒர்த்தான ஆளுங்களுக்கு கொடுக்காம ஒர்த்லெஸ் பீப்புளுக்கு சில பேருக்கு கொடுக்குறாங்க. அது விருது கொடுக்கறதுல வந்து ஒரு பெரிய லாபி ஒன்று ஓடுதானே. டெஃபினட்டாக லாபி இருந்தால் தான் விருது வரும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind It, straight from the heart with Rangaraj Pandey. Powered by Naturals, world's fastest growing salon chain, Dr. Shivarma, Ayurtharum Ayurveda, Arabian Garden, Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township, Premium Plots. எம்ஆர் ராதா வந்து ஒரு பெரிய கடவுள் மறுப்பாளர். அவரோட பிள்ளை நெத்தியில் அழகா பட்டையை போட்டு வைக்கும்போது எங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு நான் நடித்து கெட்ட பேர் வாங்கினா தான் தப்பு. எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும்னா, நடிக்க தெரியும், படத்தில் நடிக்கிறாரு, அந்த பணம் வந்து வீட்டில் கொடுத்துருவார். எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டா, அதை பொலிட்டிசைஸ் பண்ணி ஓட்டு வாங்கினா அது ஒரு பக்கம் ஓட்டும். அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது? நாங்கள் எதுவுமே தனியாக போய் அவர்கிட்ட ஏங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்குறதில்ல. எங்கள் அம்மா மட்டும் திட்டுவாங்க அவரை, அவர் நல்லவர் தானே, உனக்கு நல்ல ஃப்ரெண்டாச்சு, அப்படியே இப்படி செஞ்சேன். அது இல்லடி, அது என்ன விஷயம்னா, 2 பேருமே சுட்டுக்கிட்டாங்க. தானே கோர்ட்டில் 3 துப்பாக்கி இருக்குது. புரட்சித் தலைவர் கழுத்தில் இருக்கிறது எங்கள் அப்பாவுடைய நம்பர் இருந்தது, புல்லட் நம்பர். பட் எங்கள் அப்பாட்ட இருந்தது புல்லட் நம்பர் இல்லையே. அது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அப்புறமா சொன்னாங்க. இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் பேசக்கூடாது. ரெண்டுமே. அப்போ எதுக்கு 3 துப்பாக்கிங்க? அப்போ எதுக்குங்க 3 துப்பாக்கிங்க? ஆனால் அவர் வீட்டில் இந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. அதுதாங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அது 100க்கு 100% கரெக்ட். பட் சொல்கிறவங்க எல்லாருமே அது கிடையாது. அதுதான் உண்மையிலே தமிழ் கடவுளுங்கிறக்கா சொல்கிறாங்களான்னு தெரியும். ஆமாம், அவங்க சொல்கிறவங்க 10 பேரில் கிடையாது. சும்மா பிகமிங் ஃபேமஸ்க்காக தே யூஸ் த நேம். ஹிந்தி ஒழிகன்னு சொன்னவங்க பூரா ஹிந்தியை நல்லா பேசுவாங்க. சொன்னவங்க பூரா ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களே, சொன்னவங்க பூரா ஹிந்தி நல்லா பேசுகிறாங்க. ஒழிக்கிறதுக்காக கற்றுக்கிட்டாங்க, ஒழிக்கிறதுக்காக ஹிந்தி கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சாதான் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அண்ணனாலே ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு வந்து ஓடிட்டு இருக்கு. ராதாரவிங்கிறது கான்ட்ரவர்சிங்கிற சில டத்தோல கூட வந்துச்சுலானே ஒரு பஞ்சாயத்து. டத்தோ அது வேணும்னே வந்தது. அப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் காட்டினீங்க, அந்த மன்னர்லாம் வச்சு கொடுத்தேன். எல்லாத்தையும் இதுக்கு மேலே என்னது காட்டுறது? இதுக்கு அவன் செத்தும் போயிட்டான். யார் கொடுத்தவன்? சின்ன இளையராஜா. அவன் வந்து நம்ம பத்திகேஸ் இருக்குல்ல கோவில், அங்கே பக்கத்தில் தான் அவன் ஆஃபீஸு. அவன் அங்கே கூப்பிட்டு எனக்கு என்ன இருக்கு, அவன் கொடுத்தா என்ன கொடுக்கலன்னு ஆகிட்டான். நமக்கு ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற சில ட்ராமா ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, சார் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு வந்து சார். எதிர்ப்பு இல்லைன்னா ராதாரவியே இல்லையா? எதிர்ப்பு இருக்கணும், தப்பே கிடையாது. அவ்வளோதான் ஆள் இருக்கிறதுக்கு கணக்கு. ஆமாம், எதிர்ப்பு இருந்தால் அந்த மணக்க ராஜா கிட்ட சொல்ல வேண்டியதானே. அங்கே சொல்ல மாட்டோம்னா ராஜாவுக்கு பயப்படுறாங்க அங்கே. அது எந்த ராஜாவும் தானே, சின்ன ராஜாவோ பெரிய ராஜாவோ கொடுத்தா இவங்க ஒன்று அது இல்லை இது இல்லைன்னு எனக்கு என்ன இருக்குது, எனக்கு சோறு போடுதா என்ன? அதை வச்சு ஒன்று புதுசாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை இப்போ எனக்கு வந்து கலைச்செல்வத்துக்கு கேட்டாங்க, இப்போ கொடுத்தாங்க. பத்மஸ்ரீக்கு கேட்டாங்க, வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. கொடுத்தா வாங்கிக்கிற போகிறேன். கொடுத்த எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. ஏன்னா நாகேஷ் சாருக்கே கொடுக்கல, இன்னும் எதுவுமே கொடுக்கல. அது ஒர்த்தான ஆளுங்களுக்கு கொடுக்காம ஒர்த்லெஸ் பீப்புளுக்கு சில பேருக்கு கொடுக்குறாங்க. தே மஸ்ட் நாட் உடனே அவர் கோட் பண்ணக்கூடாது, வேறு யாரையாவது கோட் பண்ணி. பத்மஸ்ரீ வாங்கினவங்க பூரா அப்படி இருக்காது, அப்படி கிடையாது. சிலர் இருக்காங்க. அது விருது கொடுக்கறதுல வந்து ஒரு பெரிய லாபி ஒன்று ஓடுதானே. டெஃபினட்டாக லாபி இருந்தால் தான் விருது வரும்ன்றது ஆள் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். இப்போ நான் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகருங்கிற அக்கௌண்ட்டில் வர, அதெல்லாம் நீங்கள் என்ன நடித்தாலும் அக்கௌண்ட்டில் வராது. முதல்ல வாங்கினது ஷாருக் கானு, அப்புறமா இவர் ஜாக்கி ஜானு, அப்புறம் நான் 3 பேர் தான் வெளியேந்து வாங்கினது. அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன். அப்படி தான் இந்தியன் பார்த்தீங்கன்னா 2வது ஆள் தான் ஷாருக் கான். அதை வந்து அதை தோண்டி பெருசு படி இப்போ 2வது கிடச்சிருக்கு. அவர் சிராமனில் என் நண்பர், அப்புறமா இவங்க ஆன்னு ஒருத்தங்க, அவங்க 2 பேர் தே ஃபாட் ஃபார் இட். ஏன்னா அவங்க பொலிட்டிக்கலாக கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஸோ அவங்க ஃபைட் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ பேருக்கு. அங்கே ஒன்று கஷ்டம்ன்றதே கிடையாது. நம்ம ஊர் மாதிரி ஏழ்மையில் இருப்பவர்கள்ன்ற லிஸ்ட்டே கிடையாது. அது பழசு. ஒரு காலத்தில் அது ஊரே ஏழ்மை தானே இருந்திருக்கு. ஆனால் இப்போ போகும்போது அது நம்ம ஆளுங்க போய் உழைச்சி முன்னாடி நம்ம ஆளுங்க தான் உழைச்சி கழிச்சு வந்தது. இருந்தாலும் அங்கே பணக்காரனாக இருக்கிறவங்க பூரா நம்மால் தான்.
பணக்காரர் எல்லா வேலையும் பண்ணுறது. வசதி வாய்ப்போடு இருக்கிறதெல்லாம் நம்ம ஆளுங்க தான். அதனால் அங்கே இந்த ஏழ்மைன்றது கிடையாது. உண்மை உண்மை. ஏழை மக்களுக்கு சேவை செய்கிறோம்னா அங்கே சொல்ல முடியும். ஒரு பெரிய டவுட்னே, அப்பா வந்து எம்ஆர் ராதா வந்து ஒரு பெரிய கடவுள் மறுப்பாளர், அதாவது பகுத்தறிவாளர் அப்படிங்கிறதுல ஒரு பிரைமரி. அவர் தான் வந்து ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்தவர். பெரியார் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாரோ, பிற்காலங்களில் கலைஞர் அண்ணாலாம் என்ன பேசுனாங்களோ அதுக்கு குறைவில்லாத ஒரு சண்டை மாறுதம் பண்ணவர் வந்து மேடைகளில், வசனங்களில், சினிமாக்களில், பொது வழியில் அசராமல் போய் ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்தவர் திரு எம்ஆர் ராதா. அவரோட பிள்ளை நெத்தியில் அழகாக பட்டையும் போட்டு வைக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு இல்லைப்பா, நான் என்ன சொல்கிறேன், ஹிஸ் ஃபார்ம் ஆஃப் தாட் இஸ் டிஃப்ரெண்ட், மை ஃபார்ம் ஆஃப் தாட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து பேசிக்கலாக நம்ம பார்ப்போம், இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்லுவாங்கல்ல, எங்கேருந்து வளர்ந்துருக்கோம் அப்படிம்பாங்க. இல்லை பேசிக்காக பார்க்கும்போது நான் நடித்து கெட்ட பேர் வாங்கினா தான் தப்பு. இன்னும் கெட்ட பேர் எங்கே வாங்க? இல்லை நீங்கள் சந்தோஷப்படுறேன் நீங்கள் சரியா இல்லையா நடிப்புன்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்கு கிடைச்ச வரம்ன்ற. அதான் எங்களுக்கு வந்து லைன் இது. நம்ம இண்டிவிஜுவல் மனுஷன் தானே, நம்ம ஒவ்வொருத்தங்க எடுத்துக்கிற விதம் தானே எல்லாமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு பெரியாரை பிடிக்கும். ஏன்னா அவருடைய சில கருத்துக்கள் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும், சிலது ஆஃப்கோர்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அவர் இந்த மொழியை பற்றி தவிர சொல்கிறது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கலாம், காட்ட முடியாது. ஏன்னா அவங்களும் முடிஞ்ச பெரிய தலைமுறைகள் அவங்களாம். இல்லை எனக்கு என்னென்னா வீட்லேயுமே அவர் அப்படி தான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து பேச்சு ஒன்று செயல் ஒன்று இருந்தவர் இல்லை. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹி வாஸ் ஏ ப்ராக்டிசிங் ஏத்திஸ்ட். அவர் வந்து அது வெறும் வாய்க்கு நாடைக்கு மேடைக்கு நாடகத்துக்கு சொன்னவர் இல்லை. அவர் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணார். அந்த அவர் சாமியே கும்பிட மாட்டார். அது இப்போ கூட சொல்கிறேன், நாங்கள் எல்லாருமே திருப்பதி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் போனோம். அவர் தான் சொல்லி வச்சுருவார். இல்லை அவரை கூப்பிட்டு தான் போனோம். அப்போ சௌகாரமாக தான் இதில் இருந்தாங்க. இன்னைக்கு இறந்துட்டாங்க அவங்க, சௌகா ஜானகி. அவங்க வந்து ட்ரஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ ஷீ டோல்ட், அப்போ ஏடிசி லாட்ஜ் ரூம்ஸ் மட்டும்தான் இருந்தது. எங்கள் அண்ணன் கல்யாணம் அங்கே தான் நடந்தது, வாசு கல்யாணம். அப்போ எடுத்துகிட்டு வந்து நகையை காமிக்கும் போது எங்கள் அப்பா கிண்டல் பண்ணார். அப்போ நாங்கள் சின்ன பசங்க இருந்தாலும் கிண்டல் பண்ணது எனக்கு நல்ல தெளிவாக தெரியுது. ஏடா கடவுள் இல்லை நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு வந்து காட்டுறோம், கடவுள் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பொறுப்பாயிட்ட காட்ட மாட்டேறேன் ஏடான்னு அதெல்லாம் கிண்டல் பண்ணார். எது பண்ணாலும் சரி கம்முன்னு இருப்பார். அவர் வந்து எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டார், திணிக்க மாட்டார், திணிக்கிறதே கிடையாது. அவருடைய கருத்து அது, அவருடைய கருத்து அது. பிடிக்கலன்னா பிடிக்குன்னா பிடிக்கும். எனக்கு ஆச்சரியம் வந்து என்னென்னா, அந்த ஃபேமிலியில் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் பேசுகிறது வைக்கிறது அப்படின்னா ஒரு அவருடைய கல்ச்சர். நம்ம இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு, இன்றைக்கி தீபாவளி, இன்றைக்கி பொங்கல், இன்றைக்கி வந்து சாமின்னு கூட அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் உண்டு வேலை உண்டு பாருங்கும்போது அந்த ஃபேமிலி வந்து அம்மா இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக இல்லை? எங்கள் அம்மா இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் அம்மா இன்ஃப்ளூயன்ஸ். எங்கள் அம்மா தனலட்சுமி அம்மாள் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் டோட்டலாக. அண்டு எங்கே சுற்றினாலும் கண்ணு முழிக்கும் போது வீட்டில் தாண்டா கண்ணு முழிக்கணும்னு சொல்லுவார் அப்பா. ஆமாம், பியூட்டிஃபுல். அவர் அதை வரியை நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், எங்கனாலும் சுற்று, ஆனால் கண்ணு முழிக்கிறது வீட்டில் நைட்டு வீட்டுக்கு வந்துரு. அது கரெக்டாக அவர் செஞ்சார் லைஃப்பில். அவர் மாதிரி சுற்றினவரும் கிடையாது, அவர் மாதிரி இப்படி நம்மளோட அமிக்கபிளாக இருந்ததும் கிடையாது. வீட்டுக்கு இந்த ஃபேமிலியில் பிரிவினை அதெல்லாம் எங்கள் பெரிய அக்காவுக்கு ரொம்ப பயப்படுவார், கொஞ்சம் மரியாதை கொடுப்பார். பெரிய அக்காவுக்கு ஷீஸ் இன் யூஎஸ், அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார். இவர் பேர் ஏதாவது போட்டிக்கு வச்சுட்டு, அது எங்கள் அண்ணனை நாங்கள் தத்து எடுத்து ஒருத்தர் வளர்த்தாங்க. நான் பிறக்க மாட்டேன்னு தெரிஞ்சது பிரேமா அம்மாக்கிட்ட வந்து அந்த பையனை எடுத்து வளர்த்தாங்க. அவர் பேர் ராஜு. முகமட்னு வைன்னு சொன்னார். எங்கள் அம்மாவுக்கு ஒரே சண்டை, பிள்ளைக்கு போய் முகமட்னு வைக்கலாமாயான்னு. நீ முகமட்னு வைக்கணும். இவருக்காக தான் முகமட்னு வச்சது. எங்கள் பெரிய அக்கா பேர் ரஷ்யான்னு வச்சார். இவர் எல்லாம் அலவுடு, ஆனால் ஸ்கூலில் அலோவ் பண்ணல. ஏன்னா ரஷ்யா இஸ் கம்யூனிசம் நோன்னு சொல்லிட்டாங்க. உடனே தான் ராணின்னு மாற்றணும். அப்புறமா எங்கள் அண்ணனுக்கு வந்து ராஜுன்னு மாற்றணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல் ஆயிருக்கு. அம்மா வந்து நல்லா அம்மா எங்கள் அம்மா தாங்க எல்லாமே. நாங்கள் இப்போ வந்து மிஸ் பண்ணுறோன்னு சொல்லும் போது எங்கள் மதரை தான் நான் மிஸ் பண்ணுறேன். வெளியில் பூரா கேட்குற பூரா அப்பா தான் கேட்பாங்க, ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது அம்மா தான். மேஜர் ரோல் ப்ளே பண்ணது அம்மா தான். எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும்னா, நடிக்க தெரியும், படத்தில் நடிக்கிறாரு, அந்த பணம் வந்து வீட்டில் கொடுத்துருவார். அவருக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்க மாட்டார். அண்ட் இஸ் அ வெரி ரொம்ப சிம்பிளிஃபைஸ் மேன். அது வெளியே படுத்துக்குவார். கார் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும், ஆனால் கார் நிற்கிற இடம் அங்கே பக்கத்தில் பெட்டை போட்டு தான் படுத்திருப்பார்.
அவருக்கு வந்து இந்த நாய் பூனை இதெல்லாம் மேலெல்லாம் பிரியம் ஜாஸ்தி. சிறுத்தை குட்டி வளர்த்தாரு. அப்புறமா சொன்னாங்க, புரட்சி தலைவர் ஒரு தடவை வந்து சொன்னார், நல்லவன் வாழ்வான் டைமில் அண்டர் வாட்டர் ஃபைட் இருக்குது எங்கள் அப்பாவுக்கும் புரட்சி தலைவருக்கும். அப்போ இவர் சொன்னார், இல்லையா வேணாம் அதெல்லாம் ரொம்ப வருஷமாச்சு, ஆனால் நம்ம சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுட்டேன், வாங்கினேன்னு கூப்பிட்டு போய் போட்டார். 7 நாள் இருந்தார் பாரு, அதே மாதிரி 7 நாள் கை கால் ஊதி போய் படுத்திருந்தார். ஆனால் கூடவே இருந்தார் புரட்சி தலைவர். அது மறக்க முடியாது, கூடவே இருந்தார். நீங்கள் வந்து புரட்சி தலைவர் ரெஃபர் பண்ணதுனால நான் அங்கே ஒன்று வந்துடும். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நம்ம வந்து தனியாகவும் பேசிகிட்டே இருந்திருக்கிறோம். அதை வந்து அப்பாவும் தலைவரும் வந்து எம்ஆர் ராதாவும் எம்ஜிஆரும் சுட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதை வந்து இப்போ நான் வந்து 2 பேரும் சுட்டுக்கிட்டாங்கிற மாதிரி சொன்னேன். ஆக்சுவலாக சொல்லப்பட்டதுன்னு எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டார். அதை பொலிட்டிசைஸ் பண்ணி ஓட்டு வாங்கினா அது ஒரு பக்கம் ஓட்டும். அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது, ஏன்னா அவர் வந்து மலேசியாவில் எங்கேயோ பேசும்போது வந்து அவர் சொல்லும்போது இந்த ஆடியோவே கூட இருக்குது, அவன் சுட்டான் நான் சுட்டான் 2 மாதிரி சுட்டான் முடிஞ்சு வச்சுருங்க. அது இது என்ன கேட்டிங்களா மலேசியாவில், அதே தான் இங்கே பேசினார் வீட்டில். நாங்கள் எதுவுமே தனியாக போய் அவர்கிட்ட ஏங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்குறது இல்லை. எங்கள் அம்மா மட்டும் திட்டுவாங்க அவரை, ஏன் அவர் நல்லவர் தானே, உனக்கு நல்ல ஃப்ரெண்டாச்சு, அப்புறம் ஏன் இப்படி செஞ்சேன். அது இல்லடி, அது என்ன விஷயம்னான்றது அவங்கக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு எங்களுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் சொல்ல மாட்டார். இது ஒரு தடவை விஜய் அவர்கள் கூட அந்த ஷூட்டிங் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சதில்லை, ஜனவரி 12. அப்போது உங்கள் ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்ததுன்னு கேட்டார். நான் ரொம்ப சின்ன பையன், 67 நடந்தது எவனும் ஞாபகம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி விட்டோம். அந்தளவுக்கு அவர் ரொம்ப க்யூட்டாக கேட்டார் அந்த கேள்வியை விஜய். அது மறக்க முடியாது. சர்க்கார் படத்தில் கேட்டார். அது வந்து 2 பேருமே சுட்டுக்கிட்டாங்க தானே? 2 பேரும் எப்படின்னா 3 துப்பாக்கி இருக்குல்ல கோர்ட்டில். கோர்ட்டில் 3 துப்பாக்கி இருக்குது. ஒரு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டாங்க. புரட்சி தலைவர் கழுத்தில் இருக்கிறது எங்கள் அப்பாவுடைய நம்பர் இருந்தது, புல்லட் நம்பர். பட் எங்கள் அப்பாட்ட இருந்தது புல்லட் நம்பர் இல்லையே. அது சொன்னாங்க அப்புறமா, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அப்புறமா சொன்னாங்க. இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் பேசக்கூடாது அதெல்லாம். அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சொன்னாங்க, இல்லை இது வந்து அவருடைய துப்பாக்கிலேருந்து வந்தது தான் 2 தோட்டம், எங்கள் ஐயா துப்பாக்கிலேருந்து தான் வந்ததுன்னு சொன்னாங்க. 2மே. அப்போ எதுக்கு 3 துப்பாக்கியாங்க? அப்புறம் எதுக்குங்க 3 துப்பாக்கியாங்க? அப்புறம் அது அந்த புல்லட் நம்பர் என்ன, இந்த இது புல்லட் நம்பர்லாம் அதே தான். ராதாரவி சொன்னது தப்புன்னே சொன்னாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டியில், அந்த நம்பர் எப்படி பார்த்தாங்களான்னா, இல்லை அதை பார்த்தோம், அது எம்ஆர் ராதாவுடைய தோட்ட நம்பர் தான். சரி, நமக்கு என்ன இருக்குது, சும்மா அரசியல் பேசிக்கிட்டே இருக்காங்க, இது எதுக்கு இந்த அரசியலுக்குள்ளே இந்த காழ்ப்புல அரசியல்னு கொடுத்தோம். நீங்கள் வந்து அப்பாவுடைய சினிமாட்டிக் கரியர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. இன்றைக்கி வந்து நடிகை வேல் அப்படின்னு வந்து வேறு ரேஞ்ச். அவங்க வந்து சிவாஜி கணேசன் மாதிரியான ஆட்கள் இருக்கும்போதே எதிரை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்மளாம் பார்த்து நம்ம கேட்கும்போது நடிப்பு வந்து உங்களுக்கு கைவற்ற பிறகு பார்க்கும்போது அது வந்து அது ஜீன்லேயே வந்துச்சு. நாங்கள் போய் நீங்கள் லெஃப்ட்டில் டீல் பண்ணுறீங்க பல கேரக்டரை நம்ம வந்து பார்த்துலாம். ஒரு காதை அப்படி தேய்க்கிறனா கூட அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்குறீங்க. நடிப்பு தாண்டி என்ன நீங்கள் டேக்அவே அப்பாட்ட வந்து நான் வந்து இதை ஒன்று கற்றுக்கிட்டேன், இது ஒன்று செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், இது செஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பாட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ப்ராம்ப்ட்னஸ். சொன்னேன், ஏமாத்துறதுக்கு தான் சொல்கிறேன்றது சில பேர்கிட்ட சொல்லிடுவார். வித்தியாசமாக இருக்கேன். ஆமாம், இதை ஏமாத்துறதுக்கு தான் சொல்கிறேன், அதை நம்பிடாதீங்கன்றதுக்காக. நான் அவன்கிட்ட சும்மா சொல்லிருக்கேன், நீ அதை சீரியஸாக எடுத்துக்கலாம். ஆமாம், நான் அவன்கிட்ட சும்மா சொல்கிறேன், நீ இப்படி சீரியஸ் எடுத்துக்காத அதுன்னு. அந்த மாதிரி சிலது செய்வார். அந்த பழக்கத்தில் நான் கற்றுக்கிட்டேன். இன்னொன்று அவர்கிட்டேருந்து அஃப்கோர்ஸ் நடிப்பு இது கற்றுக்கிட்டு இருக்கோம், செய்யும் போது தப்பாகிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். யாராக இருந்தாலும் ஒன்று அவர் மாதிரி இனிமேல் இன்னொரு ஆள் இல்லை சினிமாவில். நான் தேடி பார்த்தேன். நானும் நடிப்பில் மட்டும் சொல்கிறீங்களா? எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன். எந்த நடிப்பில் நாங்கள் சாட்சி சொல்லுவோம், நடிப்பில் நீங்கள் சாட்சி. ஆனால் அவர் வீட்டில் இந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. அதுதான் கேட்குறேன். ரொம்ப சிம்பிளாக இருப்பார், வெரி சிம்பிள். அது வேணும், இது வேணும், ஆப்பிள் ஜூஸ் எங்கடா, அதெல்லாம் கேட்க மாட்டேன். 3 தலைவணி வேணும், 2 தலைவணி, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக இருப்பார். ஒன்று எங்கள் கிராமத்தில் ஒரு அறுவடை பண்ணுறோம்னா, அறுவடை டைம்லலாம் எங்கள் அப்பா வந்தாருன்னா வந்துடுவார். வந்துட்டு அவங்க பந்தியோடு தான் உட்காந்துருப்பார். இந்த ஜாதி பிரிவினை பார்க்க மாட்டார் அவர். எங்களுக்கு வந்து இன்டைரக்டாக கற்றுக் கொடுத்தாரு இதெல்லாம். இன்றைக்கி நான் வந்து இந்த ஜாதி பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ பேசுகிறாங்க, இப்போ ஜாதி பிரச்சனை தான் நிறைய ஓடுது டிவியில் பார்த்தா. அதெல்லாம் எனக்கு காமெடியாக இருக்குது, எனக்கு சிரிப்பாக இருக்குது.
how can you tell இவர் அவருன்னு சொல்ல முடியாது. அதனால் எங்கள் ஐயா வந்து எல்லாரோடையும் இப்போ இங்கேருந்து கேம் டு கேரளா எங்களோட ஒரு தடவை, நான் ரொம்ப சின்ன வயசு இருப்பேன், கேரளா கூப்பிட்டு போய் பரங்கியானம்னு ஒரு ஊரில் போய் நின்னார். அவங்க விசாரிச்சிருப்பாங்க, 3 காரில் போனோம் நம்ம. பரங்கியானம் பார்த்தா சிஸ்டர் அல்ஃபோன்ஸாவுடைய கோவில் அது. சிஸ்டர் அல்ஃபோன்ஸா இப்போ தான் செயின்ட்டுன்னு கொடுத்தாங்க கிறிஸ்துவ இதில். அவங்க கோவில் இப்போ பெருசாக கட்டிட்டாங்க. இப்போ நான் போயிருந்தேன் திருப்பி, அதை பிரம்மாண்டமாக கட்டிட்டாங்க. அப்போ நாங்கள் நடந்த இடம், எங்கள் ஐயா நடந்த இடம், எங்கள் ஐயா உட்காந்த இடம், அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் குரூடாக இருக்கும் கேரளாவில். ரோட்டில் நிறுத்திட வேண்டியது, நடந்து தான் போனோம் உள்ள. ஆனால் இப்போ வந்து காரே மேலே போகிற அளவில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக பண்ணிட்டாங்க. பட் சிஸ்டர் அல்ஃபோன்ஸா அப்படியே நம்ம பார்த்து ப்ரேயர் பண்ணதுக்கு காரணம் எங்கள் அம்மா அந்த ஆசிரமில் இருந்தாங்க. இந்த கேரளா ஆசிரமில் இல்லை, ஷி வாஸ் இன் சம்வேர் டவுனில் இருக்கும்போது அந்த ஆசிரமில் இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. சிஸ்டர் அல்ஃபோன்ஸா டெம்பிள் எங்கே இருக்குது, கோயிலுக்கு போகணும், கோட்டையம் பக்கத்தில் இருக்குது. வி யூஸ் டு கோ, எப்போயாவது நல்ல ஒரு அற்புதமான இடம் அது. அதே மாதிரி நான் எனக்கு பாயிண்ட் வந்து ஜாதி பார்க்க மாட்டார், மதம் பார்க்க மாட்டார். எனக்கு ஒரு கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமானு தெரியல, போயிட்டே இருக்கப்பேன். ஏதாவது ஒரு மலையில் ஒரு கோயிலை பார்த்தோம்னா, இப்போ தான் மலை பூரா கோயில் ஆகிடுச்சு. இப்போ தான் எல்லாம் குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லிட்டு வெங்கடாச்சலபதி வச்சுருக்காங்களே. ஆமாம், அது சப்தகிரினே, அது ஏழுமலை அவருக்கு சொந்தோம்னா. அது இல்லை அந்த ஏழுமலை திருப்பதியை சொல்ல. சாதாரணமாக இப்போ நம்ம சேலமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய முருகன் கோயில் தான் வரிசையாக. திடீர்னு வந்தது தான். இப்போ கூட உயரமாக முருகனை வைக்கல, ஒரு 6 முருகனை வச்சுருக்காங்க. அதை இப்போ வைக்க வேண்டியதாக இருக்குது, நெசசிட்டி ஆகிடுச்சு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியுது. டெஃபினட்டாக முருகன் வைக்க வேண்டியது நெசசிட்டி. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அது 100க்கு 100% கரெக்ட். பட் சொல்கிறவங்க எல்லாருமே அது கிடையாது. அதுதான் உண்மையிலே தமிழ் கடவுளுக்கு இருக்கா சொல்கிறாங்களான்னு தெரியும். ஆமாம், அவங்க சொல்கிறவங்க 10 பேரில் கிடையாது. ஒன்று அவங்க தமிழுக்காக கிடையாது, இல்லாட்டி கடவுளுக்காக கிடையாது, சும்மா பிகமிங் ஃபேமஸ்க்காக தே யூஸ் த நேம். அந்த மாதிரி தான் நடக்குது. பார்த்தேன் நீங்கள் வந்து ஜாதி பார்க்குறது, மதம் பார்க்குறதுலாம் அப்பாட்ட வந்து இல்லை, நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாதுங்கிற பாரு. ஆனால் அண்ணனுக்கு கொஞ்சம் ஒரு மொழி பற்று கொஞ்சம் உண்டு இல்லைண்ணே? எனக்கு மொழி பற்றுன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வேடிக்கையாகவும் சொல்லலாம். மொழிப்பற்று வந்து வேறு லாங்குவேஜ் தெரியாதே. அதை சொல்லுங்க. அது ஒருவேளை சிறு வயசுலேருந்தே இந்த மொழி வேணாம் இந்த மொழி வேணாம்னு சொன்னதுனாலையா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு மொழிப்பற்று வந்து அப்புறமா மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து இதை விட்ட வேறு லாங்குவேஜ் தெரியாது. தமிழ் அண்ட் இங்கிலீஷை தவிர வேறு லாங்குவேஜே எனக்கு. தெலுங்கு கொஞ்சம் பேசுவீங்களா? ரொம்ப பேசுவேன். தெலுங்கு வந்து வெறும் லூ போட்டு நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவீங்களா? வெறும் ரொம்ப 7 பண்ணிட்ட லூ, அவ்வளோதான், அந்த மாதிரி தான் பேசுவேன். நான் ரொம்ப தெலுங்கில் ரொம்ப இது கிடையாது. பட் தெலுங்கு இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டுன்னு வச்சுங்க, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனோன்னா அங்கே எல்லாருமே தெலுங்கு பேசுவாங்க. அவங்க வேற தெலுங்கு, ராஜமுண்ட்ரி தெலுங்கு, அது வேற. ஸோ ஐ மஸ்ட் பி இன் தெலுங்கு அப்போ பேசும்போது. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் இதே தான், நீங்கள் சொல்கிறது சொல்லுவாங்க. அது எல்லா ஊர்லேயும் உண்டு. தமிழ் கூட மெட்ராஸில் ஒரு தமிழ், நம்ம தெலுங்கு சேர்க்கவே மாட்டாங்களே அங்கே. நம்ம தெலுங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க வேற பியூர் தெலுங்கு பேசுவாங்க. அவங்க வந்து பியூர் தெலுங்கு பேசுவாங்க. பட் அங்கே போய் நமக்கு வந்து இது பியூர் தெலுங்குன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். நமக்கு தெலுங்கே தெரியாது, அதனால் தொல்லை கிடையாது. ஆனால் பட் ஐ லவ் டு பி, நம்ம தெலுங்கு மதர் டங் தெலுங்கு தானே, அதுக்கு சின்சியராக இருப்போம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் தெலுங்கு ஒழிகை நம்ம சொல்ல போகிறதில்ல. இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சது பூரா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான், நல்லா ஃப்ளூயண்ட்டாக. ஆமாம், ஹிந்தி ஒரு காலத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்திய நடிகராக நாங்கள் பார்த்துருப்போம். அது நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி பத்மாவாளதுன்னு இதே நடிப்பு தானே. நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் யாரை வச்சுங்க, ஓம் பூரி வச்சுங்க, யாரை வச்சுங்க, உங்களுடைய நடிப்புக்கு எந்த வகையில் அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழுக்குள்ளே நீங்கள் என்னுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நான் 4 வருஷம் இருந்தேன். ஆமாம், மினிட்ஸை படித்து பாருங்க, அதில் நான் பேசுனது இருக்குது. என்னண்டு காளிமுத்திரன்கிட்ட சொன்னேன், இந்த இந்தியை கற்றுக்கிட்டு இருந்தால் போயிட்டு ஐஸ்வர்யா ராயெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன்னு சொன்னேன். ஏங்க இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கன்னு சொன்னாங்க சட்டமன்றத்தில். சொல்லக்கூடாதுன்னா விட்ருங்க, இதில் நீங்கள் சொன்னீங்க அதனால நான் சொன்னேன். அவங்க ஏதோ அந்த மாதிரி
டெக்ஸ்ட்டில் வந்தாங்க. அது வரும்போது நான் இந்த டெக்ஸ்ட்டை சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ மேடையில் இப்படி தான் ஐஸ்வர்யா இல்லைண்ணே, நீங்கள் அமிதாப் பச்சன் யாருனாலும் எவ்வளோ நீங்கள் வந்து அந்த நம்ம பார்க்குறோம் அந்த நமக்கு புத்தி எங்கே போகுது, ஐஸ்வர்யா ராய் தான் போகுது. சரி, அது ஃபேமிலி அமிதாப் பச்சன் தானே? அமிதாப் பச்சன் ஃபேமிலி அவர் அவங்க மருமக தானே அது. அதான் இவங்களெல்லாம் பார்த்துருப்பேன்றது போட்டுக்க வேண்டியதான். அது ஒரு மிஸ் பண்ணுறீங்க தானே நம்ம வந்து ஒரு. எஸ் டெஃபினெட்லி ஐ மிஸ்ட். நம்ம ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய நேஷன் வைடாக வந்திருக்கும். இதே ரேஞ்சு, இதே உழைப்பு, இதே நடிப்பு, அது இந்தியா முழுக்க போயிருந்துருக்கும் இல்லைண்ணா? அது கரெக்ட், அது கரெக்ட், அது போயிருக்கலாம். இப்போ இவங்க சொன்னவங்க பூரா ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களே, சொன்னவங்க பூரா ஹிந்தி நல்லா பேசுகிறாங்க. சொன்னவங்க அத்தனை பேருமே ஹிந்தி ஒழிக்கன்னு சொன்னவங்க பூரா ஹிந்தியை நல்லா பேசுவாங்க. ஒழிக்கிறதுக்காக கற்றுக்கிட்டாங்க, ஒழிக்கிறதுக்காக ஹிந்தி கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சாதான் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. கரெக்ட் கரெக்ட். எவ்வளோ படம் நடிச்சிருக்கீங்க, கவுண்ட் வச்சிருக்கீங்களா? ஐ திங்க் ஒரு 400 ஃபிலிம்ஸ் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். எல்லா படமும் நீங்கள் 52 வருஷமா நான் இருந்தது சினிமாவில். இதோட அது எனக்கு தெரியும். ஏன்னா 74 உள்ள நுழைஞ்சேன், எண்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். அதனால் அது தெரியுது வருஷம். 52 வருஷம் 400 படங்கள் மினிமம் கேரண்டி. அதுக்கு 400, 420, 440, அது தெரியாது. அது எனக்கு 400க்கு மேலே அவங்க தம்பி 400 வரைக்கும் வச்சுக்கலாம் மனசுக்குள்ளே, அவ்வளோதான். அது ஏன்னா நீங்கள் ராதா ரவினாலே சர்ச்சைங்கிற மாதிரி ஏன்னா கொண்டு போனாங்க? அது என்ன, நீங்கள் வந்து மனசில் பட்டதை பேசுகிறதுனாலயா கொஞ்சம் ஏதாவது கவனமாக விட்டுறீங்களா? ஒருவேளை அப்படியா இருக்கலாம். அது மாதிரி மனசில் பட்டதை பேசுனது சில பேருக்கு தவறாக தெரியலாம். இதை விட பயங்கரமான மேட்டர்லாம் அப்பா பேசியிருக்காருண்ணே. நேர அப்படி இல்லையா, தேங்காய் உடைச்சிருக்காரு டமால்னு. நேர காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்ட் சிலதெல்லாம். இப்போ காலங்கள் மாறி போச்சுன்னா இப்போ நானே வந்து இவ்வளோ பேசுகிற ராதாரவி குவைட் ஆகிட்டேனே. ஆமாம், அதான் நான் அதுக்கேற்ற புடுங்க பார்க்குறேன். ஏன் குவைட் ஆகிட்டேன்னா அதான் அந்த பீரியட் மாறிக்கிட்டே வரும். ஒவ்வொரு பீரியடுமே மாறிக்கிட்டே வரும்போது இப்போ டைரக்டர் வந்து தப்பாக சொல்கிறாருன்னா முந்தி வந்து உடனே சொல்லிடுவேன், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவேன், இதில் தவறு இருக்குதுன்னு. அதனால தான் சில டைரக்டர்ஸ் இப்போ என்னோட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஏதாவது கரெக்ஷன்னா என்னை கேட்டுக்கிறாங்க. ஏன் சார் இதை கரெக்ட் பண்ணி இப்படி பேசிடலாமல் பேசுங்கன்னு சொல்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் இன்டெல்ஜ் இன் எனிதிங். முதல்லேருந்தே நம்மளே தேவையில்லாமல் அவங்களே கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. நம்ம ரோலை நல்லபடியாக பண்ணிட்டு நம்ம ரோல் நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டு போய் நீங்கள்லாம் இப்படி வந்து சுருங்கிட்டீங்கன்னா இப்போ எங்களுக்கு கண்டென்ட் யாருன்னே கொடுப்பா? வேறு வழி கிடையாதுமா. இப்போ அப்படி தான் காலங்கள் மாறி போச்சுமா. நாங்கள் இருந்த ஒரு அபாரமான கண்டென்ட்டு இல்லைன்னு சொல்லலை, நீ சொல்கிறத ஒத்துக்கிறேன். எப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத இதெல்லாம் சொல்லுவோம் நாங்கள். அப்போ நீங்கள் நிறைய யோசிப்பீங்க, யோசிக்கிற அப்படியே டம்முன்னு போட்டுருவீங்க. யோசிக்கிறது தான். இப்போ கூட சில விஷயங்கள் யோசிக்கிறோம், அப்படியே கொஞ்சம் எடுத்து விடுங்க. அப்படி வந்ததுன்னா டக்குன்னு அதையும் சொல்லிவிடுவேன் நான். Behind Oaths straight from the heart with Rangaraj Pandey. Title sponsor உங்க தங்க நகையை விற்று பணம் பெற Max Gold, call 044-4545-4545. Max Gold, cash for gold. Powered by Naturals, world fastest growing saloon chain. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi, all in one plans, Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 month free. Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind Oaths, straight from the heart with Rangaraj Pandey. Powered by Naturals, world's fastest growing salon chain, Dr. Shivarma, Ayurtharum Ayurveda, Arabian Garden, Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbatore 200-acre Gym Township, Premium Plots,